இருங்க 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 16 நிமிஷம், இன்னும் 10 பேர் பேசணுண்ணே, புரிஞ்சுக்கங்க. இருங்க இருங்க, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன். 1 நிமிடம் எக்ஸஸா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நன்றி சொல்லுங்க. அவை முன்னவர், அவரு அவை முன்னவர், அவை முன்னவர். மாண்புமிகு உறுப்பினர் நன்றி சொல்லுங்க, சொல்லுங்க. மௌலானா ஆசாத் தேசிய ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகை 2011-12ஆம் ஆண்டு முதல் 2018-19ஆம் ஆண்டு வரை 246 மாணவர்களுக்கு ஜூனியர் ஃபெலோஷிப் 31,000ஆகவும் ஜூனியர் ரிசர்ச் போஸ்ட் கிராஜுவேட் ஃபெலோஷிப் 35,000 உயர்த்தி வழங்கியது அண்ணன் எடப்பாடி அரசு, அம்மாவுடைய அரசு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எதையுமே செய்யலன்னு பதிவு பண்றாங்க, நாங்க செஞ்சது சொல்லிருக்கிறோம். கான்ட்ரவர்ஸா போகுது. அப்படி இல்ல, இப்போ கடைசியா அஇஅதிமுக உஷாராணி அம்மா அவங்க விலையில்லா சைக்கிள் திட்டம், விலையில்லா சைக்கிள் திட்டம் பக்கம் 19 2002-2003ஆம் ஆண்டில் எங்களுடைய அம்மா தான் அதை ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள் மாணவிகள் மேலே வரணுன்றதுக்காக, கல்வியிலே பொருளாதாரத்தில் உயர்ந்து படிப்பு தொடர்ந்ததுக்காக தான் இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அதையும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி மகளிர் சுயாத மகளிர் சுகாதார வளாகம் கிராமத்தில் போனா காலை கிடைக்காதுன்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கஷ்டப்பட்டு அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அந்த நிதி ஒதுக்கீடு கிராமங்களில் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படியே வன்னியகுல சத்திரியர்களுக்கு பக்கம் 58 வன்னியகுல சத்திரிய சமுதாயத்தை சேர்ந்த நபர்களால் அல்லது நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட பொறுப்பாட்சிகள் சொத்துக்களை பாதுகாக்க தமிழ்நாடு வன்னியகுல சத்திரியர்கள் பொது அறநிலை பொறுப்பாட்சிகள் சட்டம் 2018 இயற்றப்பட்டு இச்சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு வன்னியகுல சத்திரியர் பொது அறநிலை பொறுப்பாட்சிகள் மற்றும் நிலைக்குடைகள் உருவாக்க குழுமத்தை உருவாக்கியது எங்களுடைய அரசு எடப்பாடி அவர்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிசி எம்பிசி இந்தியாவிலே முதன்முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்பட்டது எங்களுடைய அரசாங்கம். ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி ஒரு நபருக்கு 28,000 இருந்து 38,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. பின்னர் முழு மானியம் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் எங்களுடைய அரசு அழகு பார்த்து வழங்கியது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி திட்டம் சொல்லி அந்த கொள்கை விளக்கு குறிப்பில் படிச்சிருக்கிறேன். நீங்க எல்லாத்துக்கும் அதில் பணியாளர்களுக்கு நீங்க அனுப்புறீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஃபிளைட்ல அனுப்புறீங்க. ஆனா அந்த பைலட்டு சிப்பு, அதாவது கடல் மாலுமிகளுக்கும் பைலட் முடிச்சு இருக்கிறவங்களுக்கும் அவங்க வெளிநாட்டில் போய் ட்ரைனிங் பண்றதுக்கு காசு இல்லாம மாணவர்கள் ரொம்ப அல்லல் படுகிறார்கள். அவர்களுக்கும் நிதியை நீங்க உருவாக்கி வழங்க வேண்டும் என்று நம்முடைய ஆதிராவிட நலத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர், உங்களுடைய கோப்புகள் தயவு செய்து கொடுங்க. இன்னும் 10 பேர் பேசணும், அடுத்தவங்க வாய்ப்பு எடுத்துக்க வேணாம். இல்ல 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 மணி ஆயிடுச்சு. மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் பாலமுருகன், இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இன்னும் இன்னைக்கு 13 பேர் பேச வேண்டியது இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்க தொகுதி போலதான் இன்னும் 13 தொகுதி இருக்கிறாங்க. அந்த சார்பாகவும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? நல்லா பேசக்கூடியவங்க 15 நிமிடங்கள்ல ரத்தின சுருக்கமா பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்க அதுக்கு மேல எடுத்துக்கிறது தேவையில்லாதது. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நன்றியை சொல்லுங்க. சித்தேரி மாடல் ஸ்கூல் போன ஆட்சியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுடைய திட்டங்கள் ஒன்றும் நிறைவேற்றப்படலை. ஏற்கனவே 350 மாணவ மாணவிகள் எங்களுடைய ஆட்சி காட்டில் அந்த ஸ்கூல் தரப்பட்டு தொகுதி கோரிக்கை தான் இது. என்னுடைய தொகுதி கோரிக்கையில் அந்த மாலிப்பிடன தொழிற்சாலை அரூர்ல ஆராய்ச்சி பண்ணி 1991 ஆராய்ச்சி பண்ணி முடிச்சு கருத்தூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடுச்சு. இதை என்னுடைய சுகர் மில் சுகர் மில் அரூர் கூட்டுறவு சக்கரையில் 4 டன் அரவை இருந்துச்சு. இப்போ 1.5 லட்சம் அரவை டன்னா வந்துருச்சு. காரணம் என்னன்னா அங்க கரும்பு வெட்டுறவங்களுக்கு கூலி விவசாயிகளால் தர முடியல. அந்த கூலி செலவை அரசாங்கமே ஏத்துக்கணும். அதே மாதிரி அவங்க பணியாளர்கள் ரொம்ப குறைவா இருக்கதான் அதை நிரப்பணும். எங்களுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை உங்களிடம் நான் பேசியதாக எடுத்துக்கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உறுப்பினர் தாகிரா அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 5 நிமிஷம், இது என்னுடைய முக்கியமான தருணம், கண்டிப்பா நான் பேசி ஆகணும். ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. சரி பேசுங்க. ஒரு 2 நிமிடம் எடுத்துங்க, 2 நிமிடம் எடுத்துங்க. எல்லா இடத்துலயும் உரிமை கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் கொள்கையோடு நம்ம டிவிகே ஆட்சி எவ்வளோ சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம், மக்கள் ஆதரவோடு நம்ம நடத்திட்டு வந்திருக்கிறோன்றது மக்களே சாட்சி. இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம்னா அதுக்கு மக்களுக்கு மிக்க நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சர்க்கார் படம் வந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இருங்க, இப்போது சர்க்கார் நடத்தக்கூடியவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் தாயிரா, சுருக்கமா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் கொள்கையோடு நம்ம ஆட்சியில் வந்திருக்கிறோம். அதனால இந்த கொள்கை கொடுத்த தலைவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி போட்டீங்கன்னா நான் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சுருக்கமா முடிங்க. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல என்ன இல்ல நீங்க நானும் பாக்குறேன், எல்லாருமே கோரஸா கத்துனீங்கன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஏங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க உட்காருங்க, முதல்ல சீட்ல உட்காருங்க, மாண்புமிகு கொறடா அவர்கள், மாண்புமிகு முன்னாள் தமிழக வெற்றி கழகத்தின் கொறடா அவர்கள், உங்களுடைய அவை மாண்புமிகு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, அண்ணா கொறடா, மாண்பு இல்ல மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருள்கூர்ந்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், அவர் ரெண்டு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். ஒரே நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. ஒரு நிமிஷம் மாண்புமிகு முன்னால ஒரே நிமிஷம் இல்ல ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இருங்க. நான் சொல்றது நீங்க பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இருங்க, அதை தாங்க சொல்ல வரேன். முதல்ல கொஞ்சம் கேளுங்க முதல்ல. இருங்க நான் சொல்லிக்கிறேன். தயவு கூர்ந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து சவுண்ட் போடாம நீங்க கொறடா, நீங்க ஒரு ஆள் எந்திரிச்சு பேசுங்க. நான் வேணான்னு சொல்லல, நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். வேற யாரும் சவுண்ட் போடக்கூடாது, நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், நீங்கள் அலுவலக ஆய்வுக்குழுன்னு ஒரு குழு இருக்குது. அது நம்முடைய பேரவைத்தினுடைய தலைமையிலே கூடி எல்லா கட்சியும் சேர்ந்து இப்படி தான் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணுறோம். அதுதான் காலையில் எங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. அந்த சகோதரி பேசுவதில் எங்களும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 3 பேருக்கு தாவாக்கே மூலியமா பேசணும்னு ஏற்க முடிவு செய்கிறோம். அது 3 பேரில் அதில் ஒருத்தர் பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவாக்கா பட்டியலில் இருக்குது, இப்போ திமுக பட்டியல் இருக்குது, ஏடிஎம்கே பட்டியல் இருக்குது, பிற தோழமை கட்சி சேர்ந்த பட்டியல் இதில் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கிளாரிஃபிகேஷன், அவங்கள பேரிட்டு குறிப்பிட்டிருந்தாக்கா நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல கூட தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு மானியத்தில் பேசுங்க என்ற அனுமதி என்பது அந்த பிசினஸ் அட்வைசரி அர்த்தம் இல்லை. ஒன்று கேட்டுங்க, சொல்லுங்க. அன்னைக்கு 7:15 வரைக்கும் அசம்பிளி நடந்தது. இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருந்தாலே நாங்கள் எல்லாமே உட்காந்துருந்தோம். நான் அன்றைக்கி அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் உட்காந்தாங்கன்னா அன்றைக்கி 53 பேர் உட்காந்தோம் நாங்கள் 7:15 மணி வரைக்கும். ஏன்னா அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, 3 அமைச்சர் அதை உட்காந்து கேட்டுட்டு போன்றது பொறுப்புணர்வோடு தான் நாங்கள் இருந்து உட்காந்துருக்குறோம். இப்படி இடையில நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 7:15 கூட இன்றைக்கி முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்கணும், முது வலி வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனால் டைம் என்னான்றதுக்காக தான் வழி, வேற ஒன்றும் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஏதாவது இங்கே சொன்னதில் அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதில் இடைச்செருகளை வச்சு நான் பேச அனுமதிக்கிறது அதுக்கு முன்னுதாரணம் இல்லை. நான் சொல்றேன் தம்பி, புரியுது, சாரி துணைத் தலைவரை, அதான் இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. அதனால நீங்க அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையே உண்டாக்கி இருக்கிற நீ மாண்புமிகு அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் சொன்னதற்கு பிறகு நான் அதிலே கருத்துக்கள் சொல்ல, நீங்களும் சொன்னதற்கு பிறகு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார்.
ஒரே நிமிடம். இப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்போ அவை முன்னவர் ஒரு கருத்து சொன்னார். நீங்க எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு மித்தவங்களை உட்கார சொல்லுங்க. மித்தவங்களை அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல இதுதான் தவறுங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவரோட அவை முன்னவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுல ஆட்சேபணம் இல்லை. தாவேகா உறுப்பினர் சார்பா 3 பேத்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம். நீங்க புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. அவை முன்னவர் மத்தவங்க சத்தம் போடாதீங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். இது நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, இதே சட்டமன்றத்தில் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். முன்னாள் அமைச்சர் நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, புரியுதுங்களா? மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்னா மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. பேசுறதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலைவர். ஒரு 5 நிமிஷம். சரி. மாண்புமிகு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம், மாண்புமிகு